தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே, வேறு பள்ளியிலிருந்து மாற்றுச் சான்றிதழ் வாங்கிக் கொண்டு நம் பள்ளிக்கு புதிதாக சேர வந்த ஒரு மாணவரை நம் பள்ளி எமிஸ் வாயிலாக எவ்வாறு நம் பள்ளியில் சேர்ப்பது என்பது பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள். அதில் தேடுமிடத்தில் EMIS என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க. தற்போது emis.tnschool.gov.in அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும். அந்த இணையதளத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இங்கு பயனாளர் பெயர் அப்படின்ற இடத்துல நம் பள்ளியுடைய 11 இலக்க UDIS எண்ணை பதிவு செய்து கொள்ளுங்கள். பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நம் பள்ளிக்குரிய எமிஸ் பாஸ்வேர்டை பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு லாகின் என்பதை அழுத்துங்க. இங்கு மேலே வலது மூலையில் 3 கோடுகள் இருக்கும், அதை அழுத்துங்க. இதில் முதலாவதாக ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இதில் என்ரோல்மெண்ட், அது கீழே ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் அகடமிக் இயர் 2026-27 அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மாணவர் தமிழ்நாட்டில் உள்ள வேறு ஏதேனும் பள்ளியில் இதுவரை பயின்றுள்ளாரா அப்படின்னு இருக்கும். அதில் நோ எஸ் அப்படின்னு இருக்கும். இதில் எஸ் என்பது ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டிருக்கும். அப்படி தேர்வு செய்யலைன்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு கீழே எம்இஸ்ஐடி, நியூ எம்இஸ்ஐடி, ஆதார் நம்பர், ஃபோன் நம்பர், ஸ்கூல், டேட் ஆஃப் பர்த், இதில் அந்த மாணவருடைய விவரங்கள் ஏதாவது ஒன்றை நீங்கள் தேர்வு செய்யணும். முக்கியமாக நீங்கள் எம்இஸ்ஐடி அல்லது ஆதார் நம்பர், இது ரெண்டில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னா அடுத்து ஃபோன் நம்பரை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ நான் ஆதார் நம்பரை தேர்வு செய்து கொள்கின்றேன். பின்பு கீழே பார்த்தீங்கன்னா என்டர் ஆதார் நம்பர் அப்படின்னு இருக்குது. இப்போ அந்த மாணவருடைய ஆதார் நம்பரை பதிவு செஞ்சுட்டு சர்ச் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துறேன். இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாணவருடைய விவரங்கள் உங்களுக்கு காட்டப்படும். இறுதியாக வந்தீங்க அப்படின்னா இதில் ஆக்ஷன் அப்படின்ற இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா அட்மிட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இதில் என்டர் அட்மிஷன் டேட் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் என்றைக்கு அந்த மாணவரை அட்மிஷன் பண்ணுறீங்களோ அன்றைய தேதியை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு செட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. அடுத்து செலக்ட் கிளாஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ அந்த மாணவர் எந்த வகுப்பில் சேர்க்கலாம் அப்படின்றது கீழே வகுப்புகள் உங்களுக்கு காட்டப்படும். இப்போ அவர் சேர்ந்த வகுப்பை தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு செக்ஷன் அப்படின்னு காட்டப்படும். அதில் எந்த பிரிவில் அந்த மாணவரை சேர்த்திங்களோ அந்த பிரிவை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் நம்பர் அப்படின்னு இருக்கும். இது பார்த்திங்கன்னா அவர் முன்னர் படித்த பள்ளியோடைய அட்மிஷன் நம்பராக இருக்கும். இதை நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு நம்முடைய பள்ளியில் அவருக்குரிய அட்மிஷன் நம்பரை பதிவு செய்து கொள்ளுங்கள். பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. இப்போ மெசேஜ் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துருக்கும். இப்போ அந்த மாணவருடைய பெற்றோருக்கு ஒரு குறுஞ்செய்தி உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கும். அவர் நம் பள்ளியில் சேர்ந்துட்டார் அப்படின்ற ஒரு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டிருக்கும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி அட்மிட்டட் டு ஸ்கூல் அப்படின்னு இருக்கும். இப்போ அந்த மாணவர் நம் பள்ளியில் சேர்த்துட்டதுக்கான ஒரு தகவல் மேலே உங்களுக்கு பச்சை வண்ணத்தில் காட்டப்படும். இப்படி இருந்துச்சுன்னா அந்த மாணவரை நம் பள்ளியில் சேர்த்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம் பள்ளியில் சேர்த்துட்டோம், அதற்கான சேர்க்கை சான்றிதழ் உங்களுக்கு காட்டப்படுது. இதை நீங்கள் பதிவிறக்கம் செய்யணும் அப்படின்னா டவுன்லோட் PDF அப்படின்னு இருக்கும், அதை அழுத்திட்டு இந்த சேர்க்கை சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இப்போ அந்த மாணவர் நம்முடைய பள்ளியில் சரியான வகுப்பில் சேர்ந்திருக்காரா என்பதை உறுதி செய்வதற்கு கோ பேக், அதை அழுத்திட்டு மேலே இருக்கக்கூடிய 3 கோடுகளை அழுத்துங்க. மறுபடியும் இதில் ஸ்டூடெண்ட் என்பதை தேர்வு செய்யுங்க. இதில் இரண்டாவதாக ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும், அது கீழே முதலாவதாக ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்யுங்க. இதில் எந்த வகுப்பில் சேர்த்தமோ அந்த வகுப்பை தேர்வு செய்யுங்க. இப்போ கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வகுப்பில் உள்ள மாணவர்கள் பெயர்கள்லாம் உங்களுக்கு காட்டப்படும். இப்போ முதல் பக்கத்தில் 10 பேர், அடுத்த பக்கத்தில் 10 பேர் அப்படின்ற விதத்தில் உங்களுக்கு காட்டப்படும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாணவருடைய விவரம் உங்களுக்கு சேர்ந்திருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் சரிபார்த்து கொள்ளலாம். இப்போ வர்ஷா அப்படின்ற ஒரு மாணவியை தான் நான் சேர்த்தேன். இப்போ இங்கே அவங்க சேர்த்துருக்காங்க, அது காட்டப்படுது.
இப்போ இதோட விவரங்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பென்சில் குறியீடை அழுத்திட்டு அவரோட விவரங்களை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இதுபோல் வேறு பள்ளியிலிருந்து நம் பள்ளிக்கு மாற்றுச் சான்றிதழோடு வரக்கூடிய ஒரு மாணவரை எம்இஸ் வழியாக சேர்த்து கொள்ளுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.